கந்துவட்டி கொடுமைகளை தடுக்க சிறப்பு சட்டம் அமலில் உள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை அணுகினால் தாங்கள் இழந்த வீடுகள், உடைமைகளை கூட பெற முடியும் என்றும் வழக்கறிஞர் அருண் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். 2003 அதிக வட்டி வசூல் செய்வதை தடை செய்யும் சட்டத்தை 2003 கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக மற்ற மாநிலங்கள் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான சட்டம் அது. இப்போது இந்த 2003 உள்ள சட்டத்தில் சிறப்பம்சங்களே என்னென்னா, அதிகபட்ச வட்டியை வசூல் செய்கிறதுனா வட்டினா என்ன அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதில் மீட்டர் வட்டினா என்ன, கந்து வட்டினா என்ன, தண்டல்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 3 விஷயங்கள் ரொம்ப சிறப்பம்சமான ஒரு சட்டம் அது. ஒன்று, 3 வருஷ தண்டனை கொடுக்கறது ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரொவிஷன். ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக இந்த வட்டிக்கு வாங்குகிற தொழில்கள் நடந்துகிட்ருக்கு, கண்டும் காணாமல் நடந்துகிட்ருக்குது. ஆனால் ஒரு தாசில்தார்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், வாங்கி தான் ஒரு வட்டி தொழில் செய்ய முடியும். ஆனால் அதையும் யாரும் மேக்ஸிமம் கடைபிடிக்கிறதில்ல. இதை தாசில்தார் தான் மானிட்டர் பண்ணணும். ஆனால் தாசில்தாரும் யாரும் செய்கிறதும் இல்லை. வட்டிக்கு வாங்கி ஒருத்தங்க இல்லீகலாக போய் அவங்க பொசஷனில் போய் உட்காந்துக்குருவாங்க, ஒரு வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, வீட்டை அடைச்சி சாவி கொண்டு வந்துடுவாங்க, ஜாமான்லாம் வெளியேற்றிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு இல்லீகலான பொசஷனை அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது, அப்போ இந்த சட்டத்தில் உள்ள குறிப்பிட்டிருக்கிற சட்டப்படி, இப்போ சட்டப்பிரிவின்படி அந்த கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம அந்த பொசஷனை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை அதிகபட்சம் வட்டி வசூல் பண்ணியிருக்காங்க, வாங்குற எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபா வரைக்கும் வட்டியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேர்லாம் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா கூட அந்த கொடுத்துருக்க வட்டியை நம்ம ஆவணங்கள் அடிப்படையில் கோர்ட்டில் சமர்ப்பித்து அந்த வட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது. ஒருவேளை சூசைட் பண்ண போகிறாங்க, எங்களை ரொம்ப மனசங்கடமாக இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்குமே இந்த சட்டத்தில் சூசைட் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இம்மிடியட்டாக கோர்ட் அதில் இன்டர்வென்ஷன் ஆகி அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கொயரி பண்ணுறதுக்கும் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க.